வணக்கங்க. என் பேர் ரமேஷு. நான் மதுராவில் கிருஷ்ணா நகர்ஸ்ல இருக்கிறேன். பின்னாடி இருக்கிறது என்னோட ப்ராப்பர்ட்டி. இத வந்து நடிகர் கஞ்சா கருப்புக்கு 2021 நான் வாடகைக்கு விட்டேன். முதல் 2 வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்கா குடுத்தாரு. அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை குடுக்கவே இல்ல. நான் இப்பல்லாம் அது கேட்கும்போது நான் குடுத்துறேன்னு சொன்னாரு. கடந்த வருடம் ஜனவரி மாசம் என்னோட ஓன் பர்ப்பஸுக்காக தான் நான் வீட கேட்டேன். நீங்க காலி பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு. அப்ப அதுக்கு காலி பண்ண சொன்னாரு. ஆனா பண்ணவே இல்ல. ஆனா செப்டம்பர் மாசம் வந்து நான் வந்து பார்க்கும்போது வீட்ல அவரு இல்ல. அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தாரு. அவரு என்னன்னு கேட்டா, "நான் ரூ. 1000க்கு நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள் வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. அப்ப அந்த டைம் வந்து நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும், பீர் பாட்டிலும் தான் கப்பல்ல அடுக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாரி இருந்தாரு. உடனே வந்து நான் வந்து என்னோட சைட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு, லெட்டர் ஒண்ணு அனுப்பிச்சேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. அதுக்கு உடனே அவங்க மனைவி எனக்கு தொடர்பு கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "நான் வந்து கார்த்திகை 20க்குள்ள நான் வந்து காலி பண்ணி குடுத்துடுறேன். வாடகை பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொன்ன வாய்ஸ் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குது. சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தாரு. வந்து வீட்ல இருக்க ஸ்கிராப் திங்ஸ வித்து நான் செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனாரு. ஆனா உள்ள இருக்க ஸ்கிராப் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேல பெருமானதுங்க. ஆனா அதுக்கு ரூ. 3,00,000 வரைக்கும் கழிச்சுக்கோன்னு சொல்றாங்க. கார்த்திகை முடிஞ்சது. மார்கழி, ஜனவரி அப்புறம் ஒரு கான்டாக்டும் அதுக்கப்புறம் இல்ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நானு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர நான் கால் பண்ணி கேட்கிறேன். "என்னங்க வீடு எங்க இது பண்ணுங்க, எப்ப காலி பண்ணுவீங்க? அமௌண்ட் எப்ப குடுப்பீங்க?" அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னா, "நான் வந்தான்னா கொன்னே போட்டுருவேன்" அப்படின்னு எனக்கு நேரடியா கொலை மிரட்டல் விட்டாரு. அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. இப்ப வந்து எனக்கு தயவுசெய்து காவல்துறை என் உடைமையை மீட்டு தரணும்னு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு இஎம்ஐ கட்டி தான் கட்டிட்டு இருக்கேன் இந்த வீட. அவர் வாடகையும் குடுக்காம இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு, நான் என்னோட வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போக முடியாம நான் வந்து வாடகை வீட்ல இருக்கிறேன். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும் குடும்பமும். தயவு செய்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து இந்த வீட மீட்டு கொடுக்கணும்னு என்னை காப்பாற்றி கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமா நீங்க காவல்துறையில வழக்கு நான் அன்னைக்கு கொலை மிரட்டல் அன்னைக்கே வந்து நான் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. இந்த பாருங்க, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இது இருக்குது. ஆமா. கொலை மிரட்டல் விடுத்தல் மற்றும் வீடு காலி பண்ணணும்னு சப்ஜெக்ட் பண்ணி குடுத்துருக்கிறேன். இதுக்கு இந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கு அவர் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்பந்தமா காவல்துறை உங்களை வந்து தொடர்பு கொண்டாங்களா? இல்ல இதுவரைக்கும் இல்ல. ஆனா அவரு நேத்து வந்து 100க்கு கால் பண்ணி, வீட்ல யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொய்யான தகவல் குடுத்துருக்காரு. நேத்து எஸ்ஐ வந்தாரு. வந்து நான் தான் வீட்ல இருந்தேன். பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் ஷிஃப்ட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவர் வந்து பார்த்துட்டு, "ஆமாப்பா ஜென்யூனான இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோல் ரூம்க்கு சொல்லிடுறேன், இன்ஃபார்ம் பண்றேன்னு போயிட்டாரு. இன்னைக்கு காலையில திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் குண்டாஸ் மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் கஞ்சா கருப்பும் வந்திருக்காரு. வந்து வீட்டை உடைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு. பெயிண்டர் வந்திருக்கா, அவர் வெளியே இருந்து அவரு பூட்டை உடன்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐ வந்து கூப்பிட்டா நீ வாங்கினாங்க. நான் வந்து சொல்லிட்டேன், சார் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. 9 பேர் குண்டாஸ் இருக்கும்போது என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் 100க்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேங்க. இது அவங்க மனைவி நான் சொன்ன உடனே மனைவி பேசினாங்க பார்த்தீங்களா, அப்பயே வந்து பாட்டில காலி பண்ணிட்டாங்க. ஆனா வீடுகள் பார்த்தீங்கன்னா குப்பமா இருக்குது. அவரு சொல்றாரு, நான் கடந்த மாசம் வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஆனா அவங்க மனைவி வாடகை பாக்கி இருக்குதுன்னு சொன்னது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. வீடை பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வழங்காத வீடு மாதிரி தான் அதை வச்சிருக்காங்க. அவர் 3,00,000 வாடகை பாக்கிங்க. அட்வான்ஸ் 1,00,000 கொடுத்து. லட்சம் சொல்றீங்க, முன்னாடியே நீங்க கேட்கலையா வாடகை வந்து? நான் கேட்டுட்டு தான் இருந்தேங்க. இந்தா கொடுத்துருவேன், அந்தா கொடுத்துருவேன். இல்ல அவர் வீடை காலி பண்றேன்னு நான் சொன்னதுனால சரி காலி பண்ணுவானுங்க, காலி பண்ணா போதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் நான் வந்தேன். அதையும் நான் சொல்றேன், காலி பண்ணியாவது கொடுங்கன்னு. வீட்டையும் காலி பண்ணாம வாடகையும் கொடுக்காம என்ன ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாருங்க அவரு. 3,00,000 அவர் தரணும். ஆமாங்க, தரணுங்க. அதுக்கு தான் கடைசியா என்ன சொல்றேன், இந்த ஸ்கிராப்பை எடுத்துட்டு நீங்க கழிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொந்தக்காரர் மூலியமா சொல்லிட்டு சாவியை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க சொந்தக்காரர் மூலியமா. நாங்க திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஸ்கிராப். என்ன பொறுத்த வரைக்கும் அது ஸ்கிராப் தாங்க. அவர் சொல்றாரு, அவரு 3,00,000 எப்படிங்க கழிச்சுக்க முடியும் அந்த பொருளை.